கும்பகோணத்துக்கும் அதாவது ஆக்சுவலாக மாயவரத்துலேருந்து கும்பகோணம் போனோமாக்கா ஒரு 34 கிலோமீட்டர். அது மாயவரம் டு கும்பகோணம். அதில் 17வது கிலோமீட்டர் நரசிங்கன்பேட்டைன்னு ஒரு ஊர் வரும். அது பக்கத்தில் ஆடுதுறைன்னு ஒரு ஸ்தலம் இருக்கும். அற்புதமான ஸ்தலம் அது. அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போனோமாக்கா கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலம். நவகிரகத்தில் சுக்கரன் ஸ்தலம் யாரெல்லாம் வழிபட்டிருக்கீங்க? நவகிரகத்தில் சுக்கரன் தலம். கஞ்சனூருக்கு ஒரு 3 கிலோமீட்டர் பக்கத்தில் இப்போ நாம் சொல்கிற இந்த திருக்கோடிக்கான்ற ஊர் இருக்குது. ஆக்சுவலாக திரிகோடிக்கா அப்படின்னு பேராம். கான்னு சொன்னமாக்கா சோலை, கோடின்னு சொன்னமாக்கா பல கோடி, திரு அப்படின்னு சொன்னமாக்கா 3. அப்போ 3 கோடி சோலை. சோலை நிறைந்த இடத்துல 3 கோடின்னு ஏன் வந்ததுன்னு சொன்னமாக்கா 3 கோடி மந்திரங்கள் ஒரு முனிவரால் சபிக்கப்பட்டு அங்கே பூஜை செய்து அருள் பெற்றுதான். அதே மாதிரி 3 கோடி தேவர்கள் ஒரு முனிவரால் சபிக்கப்பட்டு அங்கே இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி தவம் செய்து அவங்க அந்த சாபம் நீங்க பெற்றாங்களாம். அந்த மாதிரி 3 கோடி மந்திரங்களை இப்போ ஒருத்தர் துர்வாசர்னு ஒரு முனிவர், பயங்கரமான கோபக்காரர். அவரு கோபம்னா அப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் கோபம்தான் அவருக்கு. அவருக்கு பேரே துர்வாசர். இப்போ நான் அவர் அப்படி வந்துனே இருக்காருன்னு வச்சுக்க, நீ எதிரில் போறேன்னு வச்சுக்க, ஒதுங்கி போவே. நீ ஏய் இங்கே வா மகேஸ்வரி, நீ இந்த தப்பை பண்ண, அதனால உனக்கு இந்த தண்டனை போ அப்படின்னு. உடனே முத்தையா இங்கே வா, நீ இந்த மாதிரி தப்பான பேர், உனக்கு இந்த தண்டனை அப்படின்னு. அந்த மாதிரி போறவங்களை கூப்பிட்டு செஞ்ச தப்பை சொல்லி தண்டனை கொடுப்பாரு, சாபம் கொடுப்பாரு. அவரு துர்வாசர்னால அப்படிதான். அந்த மாதிரி 3 கோடி மந்திரங்களை சாபம் கொடுத்துட்டாராம். நீங்க இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிங்க, நீங்கெல்லாம் போக அந்த தண்டனையை அனுபவிங்கன்னு 3 கோடி தேவர்களுக்கும் அதே மாதிரி சாபம் கொடுத்தாராம். 3 கோடி மந்திரங்களுடைய அதி தேவதைகள், அந்த தேவதைகளும் 3 கோடி தேவர்களும் இந்த திரினா 3, ஏக் தோ தீன், தீன்னா இந்தியில திரி, அதே மாதிரி வடமொழியில தீர் அப்படின்னமாக 3, இங்கிலீஷில் திரியினாலும் 3, திரிகோடிக்கா. 3 கோடி தேவதைகளும் 3 கோடி தேவர்களும் தவம் செஞ்சு அருள் பெற்ற இடம்ன்றதுனால திருக்கோடி கானா சோலைகள் நிறைந்த இடம். அதான் திருக்கோடி காவல் அப்படின்னு பேர் அதுக்கு. இப்போ திருக்கோடிக்கா அப்படின்ற அந்த ஸ்தலத்தில் இந்த மாதிரி இந்த 3 கோடி அதி தேவதைகளும் மந்திரங்களுடைய அதி தேவதைகளும் 3 கோடி தேவர்களும் தவம் செஞ்சு பகவானே எங்களுக்கு மோட்சத்தை கொடுன்னு சொன்ன உடனே அற்புதமாக அவங்களுக்கு அந்த சாபத்தெல்லாம் நீக்கி அற்புத அருள் கொடுத்ததுனால அவருக்கு பேர் திரிகோடிக்கா ஈஸ்வர்னு பேர். அது மருவி திருக்கோடிக்கா அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ ப்ரெசண்ட்டில் திருக்கோடி காவல் அப்படின்னு பேர் அந்த ஊருக்கு. திருக்கோடிக்கானா யாருக்கும் தெரியாது, திருக்கோடி காவல்னா தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 கோடி மந்திர தேவதைகளும் தேவர்களும் வழிபட்டு அருள் பெற்ற இடம் அது. மிக அற்புதமாக அந்த கோயிலில் போனோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கெல்லாம் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க, ஜாதகத்தை எடுத்து போய் காட்டுவாங்க ஜோசியர்கிட்ட. ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னா இவருக்கு ஆயுள் எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் பாருங்களேன் அப்படிம்பாங்க. இயற்கையாகவே என்னன்னு கேட்டோமாக்கா ஜோதிடர்கள் சனி எங்கே இருக்குது எப்படி பார்க்குதுன்னு சனியை வச்சு தான் கணக்கு போடுவாங்க ஜாதகத்தை பார்த்து. ஏன்னா சனிக்கு பேர் ஆயுள் காரகன்னு பேர். சனிக்கு பேர் என்ன? ஆயுள் காரகன்னு பேர். சனியை வச்சு தான் ஒரு ஜாதகத்தையே சொல்லுவாங்க, இவருக்கு ஆயுள் இவ்வளோ இருக்கு. சாதாரணமாக ஒவ்வொருத்தங்களுக்கும் 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு சனி வரும். முதல் சனி மங்கு சனி, 2வது சனி பொங்கு சனி, 3வது சனி மரண சனி. முதல் 30 வருஷத்துக்குள்ள ஒரு சனி வந்துடும், அதுக்கு பேர் மங்கு சனி. 2வது ஒரு 30 வருஷத்துக்குள்ள ஒரு சனி வரும், அதுக்கு பேர் பொங்கு சனி. 3வது ஒரு சனி வரும், அதுக்கு மரண சனி. கட்டாயமே எல்லாரும் அந்த 3வது சனியில் காலி ஆகிடுவோம், நம்மளாம் போய் சேர்ந்துருவோம் சாதாரணமாகவே இயற்கையாக. அதையும் மிஞ்சி இருக்கிறாங்கன்னா கொஞ்சம் புண்ணிய பண்ண ஆளுங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அந்த 3வது சனிக்கு பேர் மரண சனின்னு பேர். அவருக்கு பேர் என்னன்னா ஆயுள் காரகன்னு பேர். ஜாதகத்தில் சனி பகவானுக்கு பேர் என்ன? ஆயுள் காரகன். மந்தம்பாங்க, மெதுவாக வருவார். ஒரு வீட்டில் 2.5 வருஷம் இருப்பார். 12 வீட்டை சுற்றி வந்தாருன்னா 30 வருஷம் ஆகும். அதனால தான் முதல் ஒரு ரவுண்டில் 30க்கு ஒரு சனி, அது மங்கு சனி, அடுத்த 30 பொங்கு சனி, அதுக்கு அடுத்த சனி மரண சனிம்போம். அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை போனோடனே முதல்ல சனியை பற்றி பார்ப்பாங்க எப்படி இருக்கிறாருன்ட்டு. ஆயுள் காரகர்னு பேர். அந்த கோயிலில் சனி பகவான் ஒரு சனியத்தில் நின்றுட்டு இருக்காரு.
அவருக்கு நேர் எதிரில் யமன் நின்றுட்டு இருப்பார். திருக்கோடிக்காவில் போனோமாக்கா சனி பகவானுக்கு எதிரில் யமன் நின்றுட்டு இருப்பார். இவர் ஆயில கொடுக்குறவர், அவரு ஆயில எடுக்கிறவரு. அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. எப்படி நின்னுங்கிறாரா, அவர் கையில விலங்கு மாட்டியிருக்கோம், காலில் விலங்கு மாட்டியிருக்கோம். யமனுக்கு அந்த ஸ்தலத்துல போய் தரிசனம் பண்ணீங்கன்னா கையிலையும் காலையும் விலங்கு மாட்டப்பட்டு நிற்பார் சனி பகவானுக்கு எதிரில். என்னன்னு கேட்டோமாக்கா, சிவபெருமான் அவருக்கு கட்டளையிட்டாராம், என்னுடைய பக்தர்களை இந்த ஊர்ல வந்து வணங்குறவங்களை எல்லாம் நீ வந்து துன்பம் விளைவிக்க கூடாது. எப்படி துன்பம் விளைவிக்க கூடாது, எதுவும் போகக்கூடாது, எல்லாரும் போறதான் போற ஒரு நாளைக்கு, துன்பம் விளைவிக்க கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு கட்டளை இட்டு கையும் காலையும் விலங்கு மாட்டி விட்டாராம். ஆயில் காரகனுக்கு நேரா நீ நில்லு, எல்லாருக்கும் ஆயில கொடுறா இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் தரிசனம் பண்ணா நம்முடைய ஆயுள் வந்து நீடிக்குமா அற்புதமாக. அப்போ நம்ம திருக்கோடிக்கா போயிட்டு மகா சாவே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. சாவு எல்லாருக்கும் உண்டு. எப்படி உண்டுன்னா அவர் சொல்றாரு சிவபெருமான், என்னுடைய பக்தர்களை துன்பம் விளைவிக்க கூடாதுன்னு பேரு. சாவுல 3 விதமான சாவு இருக்கு. ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 5-6 வருஷம் 10 படிகளே படுத்து கிடப்பாங்க, நொந்து நூலாகி பார்த்து பார்த்து வீட்டில் இருக்கிறவங்களாம் சலிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இருந்து இறக்குற ஒரு இறப்பு. இன்னொன்று நாமளா போய் தற்கொலை பண்ணிக்கிறது. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு பேர் வந்து துர்மரணம்னு பேர். அது இல்லாத எவனாவது ஒருத்தன் வந்து அடிச்சு நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுறான் பேரு, அதுக்கு பேர் அகால மரணம்னு பேர். இந்த திருக்கோடிக்காவில் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோமாக்கா இந்த 10 படிகள் இருக்கிற நமக்கு அந்த துன்பமும் கிடைக்காதான், துர்மரணமும் கிடைக்காதான், அகால மரணமும் கிடைக்காதான். திருக்கோடிக்காவில் போய் தரிசனம் பண்ணா இந்த 3 மரணமும் கிடைக்காம நல்லா உலர்த்திட்டு ஆனந்தமா சந்தோஷமா இருந்துட்டு சாப்பிட்டு போய் படுத்தா அப்படி தூக்கத்திலேயே போயிடும். இதுக்கு பேர் தான் நல்ல மரணம் சொல்லுவோம். எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் அற்புதமா ராத்திரி சாப்பிட்டு படுத்தாங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்துப்பார். எழுந்துக்கல, என்னன்னு கேட்டமாக அவன் மருமக 7 மணி ஆச்சு எழுந்துக்கலன்னு வந்து பாட்டு தட்டினமாக தூக்கத்திலே போயிட்டாரு. ராத்திரி சாப்பிட்டு படுத்தவரு அப்படி தூக்கத்திலேயே போயிட்டாரு. இதுதான் நல்ல மரணம் அப்படின்றது. யாருக்கும் துன்பம், அவருக்கே துன்பம் தெரியாது, தூக்கத்திலே போயிடுச்சு. என்னுடைய நண்பருடைய மாமியார் அப்படிதான் என்ன பண்ணாங்க, திருவத்தூர்ல இருந்தாங்க. மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில், திருவேற்காடு கருமாரி அம்மன் கோயில் 3த்தையும் போய் சுற்றிட்டு வந்தாங்க பக்தாச்சலம் மாமியார். போயிட்டு வந்து ராத்திரி டிஃபன் வாங்கி வந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டு படுத்தாங்க பாரு, அப்படியே தூக்கத்திலே போயிட்டாங்க. காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, எங்கள் நண்பரே அந்த மாதிரி எங்கள் மாமியார் தவிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் நல்ல மரணம் அப்படின்றது. இறைவன் வந்து நாம திருக்கோடிக்காவில் போயிட்டு அதான் வெரி குட், அதான் நல்ல மரணம்ன்றது. திருக்கோடிக்காவில் போய் தரிசனம் பண்ணமாக்கா அந்த மாதிரி மரணம் நம்மளுக்கு கிடைக்குமா. இந்த துர்மரணம், அகால மரணம், படுக்கையிலேயே படுத்துங்க இருந்துட்டு நொந்து நூலாகி போகிற மரணங்கள் எதுவுமே கிடைக்காதான். அந்த மாதிரி அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் அந்த திருக்கோடிக்காவில் மயானமே கிடையாதான். திருக்கோடிக்காவில் அந்த அந்த ஊரில் சாதாரணமாக இருந்து நல்லா வாழ்ந்துட்டு இறக்குறாங்க. அவங்களெல்லாம் காவிரிக்கு அண்ணாண்ட எடுத்துகிட்டு போய் அங்கே தான் மயானம் இருக்கு, அங்கே எடுத்து போய் தான் எரிப்பாங்களாம். திருக்கோடிக்கா ஊரில் மயானமே இல்லாத, இன்னைக்கு வரைக்கும் மயானமே இல்லாமல் ஒரு இயங்கிட்டு இருக்க ஒரு ஊர் வந்து அந்த திருக்கோடிக்கா. நரசிங்கன்பேட்டை பக்கத்தில் கஞ்சனூருக்கு 3வது கிலோமீட்டரில் போய் எப்போது வாய்ப்பு கிடைச்சதுன்னா போகும்போது போய் ஒரு முறை தரிசனம் பண்ணிக்கலாம், அற்புதமான அந்த ஸ்தலத்தை. அதே மாதிரி ஒரு பக்தர் என்ன பண்ணுறாரு, கண் தெரியாத பக்தர். இதெல்லாம் அந்த ஸ்தல வரலாறுல இருக்குது, திருக்கோடிக்கா ஊருடைய வரலாறுல இருக்குது. கண் தெரியாத ஒரு பக்தர் வந்து காலையில் கஞ்சனூர்லேருந்து கிளம்புவாராம். அப்படி ஒவ்வொரு கோயிலாக பார்த்துக்கிட்டு சாயங்காலம் திருக்கோடிக்கா வருவாராம். கண்ணே தெரியாத ஊர். திருக்கோடிக்கா வந்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே தட்டு தடுமாறின்னு போயிட்டு ராத்திரி அர்த்த ஜாம பூஜைக்கு கஞ்சனூர் கோயிலில் போயிடுவாராம். போய் தரிசனம் பண்ணிட்டு போவாராம். ஒரு நாள் இப்படி வந்து திருக்கோடிக்காவில் வந்து நிற்கிறாரு, மழை ஊற்றுன்னு ஊற்றுதான். அப்போ திருக்கோடிக்கா ஈஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு, பகவானே நான் எப்படி கஞ்சனூர் போயிட்டு பல ஆண்டுகளாக அந்த அர்த்த ஜாம பூஜையை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே இறைவன் வந்து ஒரு வயோதிகர் வேடத்தில் வந்து, ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க நான் உங்களை இட்டும் போகிறேன்னு சொல்லி கையை பிடிச்சி இட்டும் போய் கஞ்சனூர் கோயிலில் விட்டாராம்.
யார் விட்டது யாரு? திருக்கோடிக்கா கோடீஸ்வரர். அவ்வளோ ஒரு அற்புதங்களை வாரி வழங்குகின்ற தெய்வம் அந்த திருக்கோடிக்கா கோடீஸ்வரர். அவரை போய் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையில் சுபமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியான இறப்பு கிடைக்கும் நம்மளுக்கு. அடுத்து ஒரு சின்ன தகவல், அங்கே பல அடியார் பெருமக்கள்லாம் காவிரிக்கு அண்ணாந்த வண்டி நிற்கிறாங்க. காவிரிக்கு என்னாண்டு இருக்குது திருக்கோடிக்கா. இப்போ காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. கரை புரண்டு ஓடின உடனே எப்படி வர்றதுன்னு முழிக்கிறாங்க எல்லாரும். அப்போ விநாயகர் பெருமானை முதல்ல காலையில் வந்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்? ஆமாம், விநாயகர் ராகவல் பாராயணம் பண்ணுறோம். அவர் காலில் விழுந்துன்னு வச்சுக்கிய அன்னைக்கு ஃபுல்லாக நம்மளை நல்லா வச்சுட்டு இருப்பார். நாளைக்கு கும்பலாம் நாளைக்கு வச்சுட்டு இருப்பாரு. தினம் அவருக்கு நம்ம 3 வேளை சாப்பிட்ற மாதிரி அவருக்கு ஒரு வேளை அந்த விநாயகர் ராகவல பாராயணம் பண்ணிட்டுன்னு வச்சுக்கிய ஆனந்தமாக வச்சுட்டு இருப்பாரு. பகவானே, நாங்கள் அந்த போய் இறைவனை தரிசனம் பண்ணணுமே, இந்த மாதிரி வெள்ளம் ஓடுதே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி விநாயகர் பெருமானை வழிபட்டாங்களாம். விநாயகர் பெருமான் என்ன பண்ணாராம், அந்த வெள்ளத்தை அப்படியே தடுத்து நிறுத்தினாராம். காவிரியில் தடுத்து நிறுத்தி நீங்கள் எல்லாம் வாங்க இந்த பக்கம் சொல்லி எல்லாரையும் வர வச்சு கரையை ஏற்றி இறைவனை வழிபாடு பண்ண வச்ச அற்புதமான ஒரு ஸ்தலம் அந்த திருக்கோடிக்காவில் இருக்கிற விநாயகர். அந்த விநாயகர் பெருமானை நினச்சிக்கிட்டு நாம் எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, இனிமேல் மனசில் ஒரு புழார் தூக்கி போடும்போது அந்த விநாயகருக்கு திருநாமம் கரையேற்று விநாயகர்னு பேர். இன்றைக்கும் போனீங்கன்னா போர்டு போட்டு வச்சுருப்பாங்க, கரையேற்று விநாயகர்னு. அந்த விநாயகரை மனசில் நினச்சிக்கங்க. நம்மளை இந்த வாழ்க்கைங்கிற துன்ப கடல்லேருந்து கரையேற்றி நம்மளெல்லாம் ஆனந்தமாக எடுத்து போய் கைலாயத்தில் சேர்க்கக்கூடிய அற்புதமான அருளை கொடுத்து நமக்கெல்லாம் சிறந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அந்த கரையேற்று விநாயகரையும் திருக்கோடிக்காவில் இருக்கிற கோடீஸ்வரரையும் வணங்கி அற்புத திருவருளை பெற்று திருக்கோடிக்கா திருக்கோடிக்கா திருக்கோடிக்கான்னு 3 வாட்டி சொல்லுங்க. நம்மளுக்கு புண்ணியம் தான், நல்ல சாவுதான் நம்மளுக்கு. அந்த மாதிரி அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்தை பற்றி இன்றைக்கி நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்னொரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தோடு அனைவரும் பகிர்ந்து கொள்வோம்.